வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதாவது நான் படித்ததில் பிடித்தது. அதாவது இந்த வீடியோவை கேட்குறவங்க, ஆஹா நம்ம இனிமேல் நிச்சயம் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான பதிவு இது. அதை முழுக்க கேளுங்க. என்னென்னா, நெப்போலியன் ஹில் அவரோட புத்தகத்தில் நான் படித்தது. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும், அதை வெற்றிகரமாக அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்கள்ட்ட அதெல்லாம் இந்த மாதிரி நான் செய்ய போகிறேன்னு சொல்லி எந்த தம்பட்டமும் அடிக்காமல் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த செயல் தன்னை போல் நல்ல வெற்றிகரமாக முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக தெரிஞ்சுக்குவாங்க என்ன. ஆனால் முதல்ல நம்ம மௌனம் காத்தல் அவசியம் அப்படின்னு அது ஒரு சாப்டரில் சொல்கிறாரு. இதை ஒரு சின்ன கதை மூலமாக அவர் சொல்கிறாரு. என்னன்னா, சைமன்னு ஒரு பையன், அவன் மண்பானைகள்லாம் செய்யக்கூடியவன். அவனுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம ரொம்ப பெரிய ஆளாகணும், வியாபாரத்துலலாம் ரொம்ப முதல்ல ஆளாக இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப அவனுக்கு ஆசை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு பெரிய கடை ஆரம்பித்து பெரிய வியாபாரி ஆகணும்னு நினைக்கிறான். நினச்ச உடனே அவன் சும்மா இல்லாமல் ஒரு சந்தை எல்லா மக்களும் கூடுற இடத்துக்கு போய், நான் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள்லாம் அங்கே வாங்கணும், நான் மிகச்சிறந்த வியாபாரியாக இருக்க போகிறேன், ரொம்ப மலிவான விலையில் கொடுக்க போகிறேன், நீங்கள்லாம் அவசியம் எனக்கு ஆதரவு தரணும், அது இதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. நீ நல்லா செய்ப்பா, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அன்னைக்கு முழுக்க அவன் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தான். நைட்டு கூட தூக்கம் வரல, அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தான். ஆனால் அந்த சந்தோஷத்துலையே அவன் அதெல்லாம் ரொம்ப முடிச்ச மாதிரியாக நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அடுத்த நாள் காலையில் போய் அப்புறம் மண்பானையெல்லாம் செய்கிறதுல ஈடுபட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானே தவிர, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைஞ்சு இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடிய போகுது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை விட்டுட்டான். அதுக்கு அடுத்து அவன் இந்த மண்ணை வச்சு பொம்மைகள்லாம் செஞ்சு ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு வைக்கலாம் அப்படின்னு நினச்சவன், அதையும் போய் சந்தையில் நான் அழகான மண் பொம்மைகள் தெய்வ உருவங்கள்லாம் செய்ய போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பாராட்டுனாங்க. கூடவே கொஞ்சம் பேர் கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. இவன் எப்போயுமே அப்படி தான், முதல்ல என்ன அது இதுன்னு சொல்லுவான், கடைசியில் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சதோடு இல்லாமல், சரிப்பா நீ முதல்ல செய்ய பார்ப்போம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்கரேஜிங்காக கொஞ்சம் இதாக கிண்டலாக பேச ஆரம்பித்தாங்க. இவனுக்கு என்ன நம்ம எதையுமே சொல்கிறோம் ஆனால் செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அதுலேயே கொஞ்சம் கவலைப்பட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதோட இல்லாமல் இப்போ எல்லோரும் நம்மளை பார்த்தாலே என்னப்பா என்னமோ ஆரம்பிக்க போகிறேன், என்ன அது பண்ண போகிறேன், என்ன பேசாமல் இப்படி இருக்க அப்படி இப்படின்னு நம்மளை எல்லோரும் கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுலேயே கவலைப்படுறான். கவலைப்பட்டு ஒரு இடத்துல ரொம்ப கவலையாக உட்காந்தோன்னே ஒரு முதியவர் வர்றாரு. என்னப்பா இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு தொழில் நல்லா செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பிரமாதமாக சொல்கிறேன், ஆனால் கடைசியில் அது நடக்காமல் போயிடுது அப்படின்ன உடனே அவருக்கு இவனோட செயல் இதெல்லாம் புரிஞ்சு போயிடுது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு என்னோடய தோட்டத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் போகிறான். ஒரு 2 விதை கொடுத்து, ஒரு விதையை அவன் கையில் கொடுத்து, இதை பூமிக்கு கீழே நல்லா ஆழமாக கொஞ்சம் புதைச்சி வை அப்படின்னு சொல்லி புதைச்சி வைக்கிறான். அந்த இடத்த சுற்றி மார்க் பண்ணி அடையாளத்துக்கு வச்சுக்கிறான். அப்புறம் இன்னொரு விதையை எடுத்து அந்த பக்கம் சில சிறுவர்கள் கொஞ்சம் பெரியவங்களாம் போயிட்டு இருந்தாங்க. இந்த பெரியவர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு, இது ரொம்ப அருமையான விதை, இது நான் போட்ட உடனே நல்லா வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நாளில் பெரிய செடி வரும், அப்புறம் ஒரு மரம் வரும், இது அழகழகான பூக்கள்லாம் வரப்போகுது, இது ரொம்ப அருமையான விதை இது அப்படி இப்படின்னு. அப்படியா இல்லை அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கத்தில் அந்த ஒரு பாறையில் வச்சிடுறாரு. வச்சுட்டு பேசாமல் அப்படியே இருக்கார். இப்படி நாளாக அந்த விதையை அந்த காக்காயெல்லாம் கொத்த ஆரம்பிக்குது. அப்படியே அந்த விதை சிதைஞ்சு அப்படியே போகிறது. ஆனால் இவர் அமைதியாக மூடி வச்ச அந்த செடி, சின்ன செடி முளை விடுது, அழகாக ஒரு செடியாக வளருது, நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. உடனே அந்த பெரியவர் சைமனை கூப்பிட்டு காமிச்சார், பத்தியா மௌனமாக நம்ம யாருக்கிட்ட எதுவும் சொல்லாமல் என்ன ஒரு புதைச்சி வச்ச ஒரு விஷயம்
எப்படி வந்து நல்ல ஒரு சின்ன விதை வந்து நல்ல துளிர் விட்டு ஒரு இதாக வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அமைதியாக இருந்தோன்னா தான் நம்ம திட்டங்களை அமைதியாக நம்ம அப்படியே நமக்குள்ளேயே வச்சுருந்து செயல்படுத்த ஆரம்பித்தோன்னா தான் அது கண்டிப்பாக வெற்றிகரமாக வந்து நல்லா அது சாதனை செடியாக வளர்ந்து அது ஒரு பெரிய மரமாகி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். முதல்லையே நம்ம தம்பட்டம் அடித்தோன்னா அது சில பேரோட கண்படும். ரெண்டாவது வந்து அது பண்ணலைன்னா கேலி கிண்டலுக்கு ஆளாகும், நம்ம மனநிலையே பாதிச்சிரும். அதனால் எப்பயுமே நீ வந்து என்ன செய்யணுன்னாலும் மௌனமாகவே இரு அப்படின்னு அவர்கிட்ட அந்த பையனுக்கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம யோசிச்சு பாருங்கள், சில விஷயங்களை முதல்லையே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் பிரமாதமாக, ஆனால் கடைசியில் அது வந்து சமயத்தில் நடக்காமல் போயிடும். அப்புறம் வந்து அவங்களே நம்மக்கிட்ட என்னமோ அன்றைக்கி சொன்னியே என்னாச்சு அப்படின்னு 4 பேர் கேட்குறப்ப இது எதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் நம்ம ஏதாவது ஒரு செயலில் நம்ம வெற்றிகரமாக இறங்கி அதை நல்ல திறம்பட நம்ம அதை செய்யணும்னு நினச்சோன்னா யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. நீங்களே அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசித்து அழகாக செஞ்சு முடித்து அது வந்து வெளிவர்றப்ப எல்லாரும் நிச்சயமாக பார்க்க தான் போகிறாங்க, உங்களை பாராட்ட தான் போகிறாங்க. என்ன அப்போ நீங்கள் நல்ல பாராட்டு மழையில் நனைய தான் போகிறீங்க. எப்பயுமே நல்லா யோசிச்சுக்குங்க, சொல்லி எப்போவுமே பேசாது, அதை விட உங்கள் செயல் தான் பேசும். அதனால் நீங்கள் சொல் வீரராக இருக்கிறத விட செயல் வீரராக இருக்கிறது தான் நல்லது. என்ன அது மாதிரி இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள், நிச்சயம் உங்களோட செயல்திறன் வந்து ரொம்ப வெளிப்பட்டு ஒரு வெற்றியாளர் ஆவீங்க. வாழ்த்துக்கள்.